வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சீ வாட்டர் ஃபிஷ்ஷோட கிரேவி தான், குழம்பு தான் பார்க்க போகிறோம். மடவ மீன் ஃபிஷ் கறி, ஃப்ளாட் ஹெட் கிரே முல்லட்ஸ்ன்னு சொல்கிறாங்க அதை. இப்போ நான் வந்து ஃப்ரையிங் பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கிறேன். எனி ஆயில் விட்டுக்கோங்க நீங்கள். சிசேம் ஆயில் விட்டிங்கன்னா ரொம்ப நல்லது, நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா. ஒரு 2 வெங்காயத்தை நான் வதக்குறேன், பெல்லாரி வெங்காயம். சால்ட்டு போட்டு வதக்குறேன் அப்படின்னா கொஞ்சம் குயிக்காக வெந்துடும். நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. கொஞ்சம் ஆறின பிறகு அதை மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம், கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா தக்காளி கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுட்டு தக்காளி ஒரு 3 தக்காளி போல் வேணும், அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுவும் ஆறின பிறகு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம புளி சேர்க்க போகிறதில்ல, லெமன் சேர்க்க போகிறதில்ல. இதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுருக்கிறேன். அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு இந்த பச்சை வாசனை, இந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம அதை வதக்கிடலாம். இதுக்கப்புறமா நம்ம அந்த ஆனியன் பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா டொமேட்டோ பேஸ்ட்டு, தக்காளி பேஸ்ட்டு. தக்காளி நாட்டு தக்காளி எடுத்துக்கோங்க. தேசி டொமேட்டோ எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் புளிப்பு இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். வதக்கின பிறகு நம்ம ட்ரை மசாலாலாம் போடலாம். இந்த ஃபிஷ்ஷு வந்து சீக்கிரமாக ஆகிடும், ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் போடுறேன். இது காணலைன்னு சொல்லி திருப்பி 1 டீஸ்பூன் நான் போட்டேன். ஸோ 2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் போடுறேன். இது ஜீரகப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர், மிளகு பொடி, ஜீரகப்பொடி, மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, உப்பு போட்டிருக்கிறேன். மிர்ச்சி பவுடர், தனியா பவுடர், காளி மிர்ச் பவுடர், ஜீரா பவுடர், அதரக் லசன் பேஸ்ட் சேர்த்துருக்கிறேன். இதுக்கப்புறமா தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். நான் கிரேவி அந்த மீன் வந்து வேகணும், ஃபிஷ்ஷு வேகணும், அதனால நம்ம அதை விட்டுக்கலாம். ஃபிஷ்ஷை போட்டுடலாம். போட்டு கொதிக்க விட்டுறலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸில் இது வந்து ஆகிடும். ஃபிஷ்ஷை போட்ட பிறகு ரொம்ப நீங்கள் கரண்டி போட்டு கலக்காதீங்க. லேசாக அப்படி சுற்றி சுற்றி விட்டிங்கன்னா அது இதாகிடும். மூடி வச்சு வேக வைங்க, கவர் பண்ணி வேக வைங்க. இது ரைஸ்க்கு நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். பச்சை மிளகா வேணும்னா போட்டுக்கலாம், ஆப்ஷனல் இது, இல்லட்டினா தேவையில்லை. ஸ்லிட் பண்ணி நான் போடுறேன். ஒரு 5 க்ரீன் சில்லிஸ் போடுறேன். இதுக்கப்புறமா லாஸ்ட்டில் கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொரியாண்டர் ஆகிருச்சு. இப்போ கொரியாண்டர் போடுறேன் நான். என்னோடய ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு வந்து நீங்கள் புளிப்புக்கு வேணும்னா தயிர் கூட சேர்த்துக்கலாம். இந்த வெந்துருச்சு மீன் வேணும்னா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும், வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக இருக்கும். மிளகு ஜீரகம் வேண்டான்னா கூட நீங்கள் விட்டுறலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைபிங் மை சேனல். ஹாவ் அ நைஸ் டே.